தேவி. சொல்லுங்க. இப்போ கவர்மெண்ட்ல வந்து 3 சிலிண்டர் இலவசமா கொடுத்துருக்காங்க, அதே போல இலவச பயணம் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இலவச பயணம் பரவாயில்லைங்க. இன்னும் கொஞ்சம் பஸ்ஸு வில்லேஜ்ல எல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதே போல சிலிண்டர் கொடுத்துருக்காங்களே, சிலிண்டர் கொடுத்தது பரவாயில்லைங்க. ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து வாங்கக்கூடிய நிலைமையில் இல்லாதவங்க 1000 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமையும் கூட இல்லாம இருக்கிறாங்க அடிப்பட்டத்துல. அவங்களுக்கு இது நல்ல பயணம். பணம் வந்து பெண்களோட வங்கி கணக்குலயும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பரவாயில்லைங்க. வங்கி கணக்குல நேரடியா வரும்போது அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதா. ஓவராலா இந்த ஆட்சி எப்படி பாக்குறீங்க? நல்லபடியாக தான் பார்க்குறேன். ஸ்ட்ரீட்ல இருந்து வரேன். இப்போ நான் இருக்கிற இடம் செல்வபுரத்தில் இருக்கேன். இந்த ஆட்சியில இந்த இதெல்லாம் கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். இப்போ சிலிண்டர் வந்து 3 சிலிண்டர் இப்போ முதல் கட்டமா வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அந்த வங்கி பணமும் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல வந்துடும் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது பெஸ்ட் தான், பரவாயில்ல. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. அதே போல இந்த இலவச பஸ் பயணம் எப்படி? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஒரு 4 பேர் போகிறோம். லேடிஸ்னால் தனியாக போக முடியல. 4 பேர் சேர்ந்தோம்னா எங்களுக்கு ஒரு பஸ்ஸில் ஜாலியாக போனோம் வந்தோமான்னு இருக்கு. நல்லா இருக்கு. ஓவரால் இந்த ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கு சார். முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா 3 சிலிண்டர் இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பஸ் பயணமும் இலவசமா போகணும். இது எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு வந்து அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க சார். இப்போ வீட்டில இருந்து எங்கேயாச்சும் போகணும்னா காசு இருந்தால் மட்டும்தான் வெளியே போக முடியும். இப்போ தளபதி வந்த கடைசியில் இப்போ எங்கேனாலும் நாங்கள் டக்குன்னு கிளம்பி போயிடலாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குங்க. சிலிண்டருக்கு வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோங்க. இது நாள் வரைக்கும் அப்படிதாங்க. காசு இருந்தாதான் எடுக்க முடியும், இல்லைன்னா சமைக்கிறதே யோசிப்போங்க. அதனால இப்போ இந்த அறிக்கை விட்டது வந்து எங்களுக்கு லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இது வந்து எங்களுக்கு நல்லா இருக்கும். இவ்வளோ நாள் இருந்ததை விட இனிமே பெஸ்டா இருக்கும் அப்படின்னு தோணுதுங்க. தளபதி எங்களுக்கு நல்லது பண்ணுவாரு அப்படின்னு தோணுதுங்க. சட்டமன்றத்துல ரொம்ப அகைன்ஸ்டா பேசுறாங்களே அவரு. வந்ததுமே பாசிட்டிவா எதுவுமே நடக்காது. இனிமே அவர் கொஞ்ச நாள் விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பேசணுங்க. வந்தது யாருமே டக்குன்னு ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. அவர் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவர் நல்லது பண்ணுவாரு. எங்களுக்கு கான்பிடென்ட் இருக்கு. ஊர்ல இருந்து வராங்க. இப்போ அரசு வந்து 3 சிலிண்டர் இலவசமா கொடுக்குது, பஸ் பயணம் இலவசமா பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இது வந்து முதலமைச்சர் வந்து எங்களுக்கு 3 சிலிண்டர் கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. மகளிருக்கு, கஷ்டப்படுற ஏழைகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. அவர் முதலமைச்சர் வந்து மக்களுக்கு வந்து நிறைய நலப்பணி திட்டங்களெல்லாம் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கிறாருங்க. ஓவரால் ஆட்சி எப்படி இருக்கு? தமிழக வெற்றி கழகம் ஓவரால் ஆட்சின்னா என்ன சொல்றது? தளபதியோட ஆட்சி எப்படி இருக்கு? தளபதி ஆட்சி தான் இப்ப நல்லா இருக்கு. சரி, ஓகே. 3 சிலிண்டர் இலவசமா ஆண்டுக்கு 3 சிலிண்டர் முதல்ல கொடுக்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு மக்களுக்குன்னு இதை செஞ்சா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களுக்கு கிடைக்கணும். கிடைச்சா அந்த மக்கள் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். மக்களுக்கு இது பணம் வந்து வங்கி கணக்குல சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி, வங்கி கணக்குல. ஆமா, உங்க வங்கி கணக்குல அது சேரும். அப்படின்னா நாங்க திருப்பி அதை அடைக்க வேண்டியது வருமா? அது இலவசம், உங்களுக்கு தான பணம். சரி 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 வங்கி கணக்கு நல்ல ஆட்சியா இருந்து எங்களை நல்லபடியா வழி நடத்துதாங்க. மக்களுக்கு செஞ்சா நல்லா இருக்கும். நல்ல விதமா தான் இருக்கு, பரவாயில்ல. ஆனா நம்ம இல்லாதவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம் நாங்க நிறைய. அதனால வந்தா பரவாயில்ல, இந்த திட்டம் வந்தா நல்லா இருக்கும். அதே போல இலவச பஸ் பயணம் பரவாயில்லைங்க. இது கண்டினியூவா இதே மாதிரியே இருந்துச்சுன்னா ஓகே தான். ஏன்னா நாங்கெல்லாம் எத்தனை பேர் வேலைக்கு போறோம் வரோம், அந்த கரெக்டான டைமுக்கு வந்து போறது ரொம்ப பெரிய விஷயம் தான். நல்லா தான் இருக்கு இந்த ஆட்சியில, பரவாயில்லைங்க. ஓவரால் எப்படி பாக்குறீங்க? என்னன்னு தளபதி ஆட்சி எப்படி பாக்குறீங்க? நல்லாதான் இருக்கு, எல்லா பக்கமும் நல்லாதான் இருக்கு. எங்களுக்கு ஒரு பயமும் இல்ல, நல்லா இருக்கு இந்த ஆட்சி. ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவு. பெண்களுக்கு இந்த உரிமை தொகை இன்னும் வரலையே. உரிமை தொகை வரலைனாலும் அவர் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கும். கொடுத்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும்.